ஆண்டவரை விற்கிறது அவங்களே ஓடும்போது விளைவு பெற்றுக்கொள்ள வழிகளில் ஊழியங்கள் வருத்தி தன்னுடைய அதிகாரத்தை ஒரு முன்மாதிரி போகும் மனுஷன் இருக்கிற சூழ்நிலை கீழே இருதயம் மனசு எப்படி இருக்கு அதை வைத்துதான் போகிறார் கூட்டிக் கொண்டு போகிறார் சிலுவைக்கு மேல போறாங்க அவர் திருடன் சொன்னார் திருடர்களுக்கு நடுவில் அப்ப கூட தன் நிதானத்தை யார திருடன் சொன்ன இல்ல இப்போ ஏசப்பாவுக்கு ஆட்கள் யோவான் சொல்லி கர்த்தரே இதை செய்தார் வாய் திறவாமல் கவனமாக வருஷம் இடைவெளி கர்த்தர் தான் வழி செய்தார் கர்த்தரே கொடுக்கணும்
ஆண்டவரே கூட ஊழியம் செய்வது வெறுமையான வெறுமை வயல்வெளியாக சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாக சொல்லுங்க உள் இருதய செத்து போகிறது மரத்து போய் மரத்துண்ட எடுத்து நம்மில் ஆசீர்வாதங்களை அவராய் புரிந்து அழகா சொல்லப்பட்ட பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு என்னெல்லாம் பச்சிக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம முதல் பார்த்து தியானம் பண்ணோம். ஆலயத்தை விட்டு பானபடி நாம துக்கம் வருது, வயல்வெளி பாலா போச்சு, பூமி துக்கம் கொண்டாடுது. இதெல்லாம் நடக்கும்னு இஸ்ரவேலுக்கு தெரியாது. அடிமையா சொல்லுங்க சொல்லுங்க இஸ்ரவேலுக்கு 10 கட்டளை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். பாவம்னா என்னன்னு அறியாம மனசாட்சி ஆதி முதல் உலகம் உண்டாக்கப்பட்ட முதல் மோசே வரை மனசாட்சியின் காலம், மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரை நியாயப்பிரமாணத்தின் காலம். அதன்படிதான் ஆண்டு செய்து உயர்ந்தாலும் மட்டுமே வளருது. கிருபைதான் கிருபையின் நம்முடைய சுயபலன், நம்முடைய திறமைகள், நம்முடைய பாடல்கள், என்னுடைய வருஷ அனுபவங்கள், என்னுடைய உயர்வுகள், அவை எல்லா ஆசீர்வாதங்களும் கிருபை என்று இந்த கிருபை நம்ம மூலமா வெளிப்படும். பாலாய் போனது அறியல, அழிந்து போயிடுச்சு. 12 திராட்சை செடி வதங்கி போயிடுச்சு, ஆரமற்று போயிடுச்சு, ஆடி போன. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றது? ஆமென், அலறுங்கள், பானபலிகள் எடுக்கப்படும். சொல்றாரு, பரிசுத்த உபவாசத்தை ஆண்டவருக்கு அழுகையும் புலப்படுவது போகும்போது மனுஷிடத்தில் அல்ல, நண்பரிடத்தில் அல்ல, இருவிட்டு எதற்கு தண்ணீர் வேண்டும்? எனக்கு நடந்தது மட்டும் தண்ணீர் அல்ல, ஆண்டவரே இதெல்லாம் ஏற்படுவதற்கு இடத்திலும் ஏதாயும் நிச்சயம் குறைகள் உண்டு. ஏசப்பா நம்ம கற்றுத்தருகிறார். பாவங்கள் உண்டென்று அறிந்து சோதித்தறிய தவறு செய்தால் இந்த உலகத்தில் ஒருவர் தவறு செய்யும் போது அதான் உள்ளத்தில் உண்மை இருக்கிறது. அவளுடைய புருஷனை கொலைப்படுத்தாலும் தாவீதுக்குள் ஒரு இருதயம் உண்மையாக தாவீதை குறித்து சொல்லிட்டு என் பக்கம் திரும்புங்கள் கூப்பிடுறார். அவர்கள் இருக்கும் அடிமைகள் மாறாக அன்பினால் கட்டப்படலாம். உறுதியான சிரம் இதுதான். ஒருவேளை அந்த வாழ்க்கையே ஒரு மாதிரி போல வந்துடும். செல்போன் போல இந்த செல்போன் இல்லாம முடியாத அளவுக்கு போகிற எத்தனையோ குடும்பங்கள். ஏசப்பா இருந்த இடம் அது. ஏசப்பா
அவருடைய ஸ்தானம், பொசிஷன் எப்பொழுது அவருக்கு சொந்தமான இடம் எடுத்து சொல்றோம். அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தெளிவான உணர்வுகள் சொல்லுங்க. ஆனா இருந்தாலும் சரி ஆமே வரமாட்டேன். சிந்தனைகள் முழுவதும் அவர் மேலே இருந்ததுன்னா ஏசப்ப வைக்கிற இடத்துல அதை வைத்து போனாலும் நாம இந்த சூழ்நிலைகள் நாமே அப்படிப்பட்ட வந்திருக்கிறோம். அப்ப கூட கர்த்தர் பக்கம் திரும்பும் போது பவுல் எழுதுகிறார், நம்ம சபைகளுக்கு நாம் நினைப்பதற்கோ நாம் வேண்டுவதற்கோ மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை. யாரு? தேவனுக்கு நாம் பேசுகிறாரா அல்லது குறிப்பிட்ட ஜனங்கள் சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். யோவேல் பகுதி பாருங்க, கர்த்தர் ஜனங்களை பார்த்து ஆடி போச்சு அப்படி 2ஆம் அதிகாரம் எத்தாலும் போதுங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கை குறித்தோ சொல்லுகிறதை சத்தமோ வேலையிலேயே சொல்ல மாட்டேங்க. எப்போதும் பைபிள் 2ஆம் அறிவு மட்டுமே சொல்லுகிற பிரசங்கம் அது உபயோகமற்றது. ஏன் 2ஆம் அறிவு உண்மை, ஆனா இந்த பூமியின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்ததாக வேண்டும். சொல்லுங்க, இந்த பூமியின் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம கர்த்தர் பக்கம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே கீழே பாருங்க, 2, 3 அவைகளுக்கு ஒன்று தப்பி போவதில்லை. தாவீது எங்க போய் சேர்றான்? அவனுக்கு யோனத்தான் வந்து எல்லா செய்திகளையும் சொன்னான். தெரிஞ்சவங்க ஒரு வழியிலே சொல்லுங்க. அவங்க அப்பா யாரு? யோனத்தின் அப்பா சவுல். சவுல் யாருக்கு விரோதி? தாவீதுக்கு விரோதி. தாவீது மேல அவன் விரோதமா இருக்கிறான், தாவீது விரோதம் இல்லை. அப்ப அந்த வீட்டுல காரியங்களையோ யோனத்தான் தாவீதுக்கு சொல்லுகிறான். சொல்றான், காட்டுக்குள்ள போய் தங்குறான். அப்பயும் சொல்றான், எங்க அப்பா சொல்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லுவேன். இதெல்லாம் நடக்குது. ஆனா ஒரு கட்டத்திலே வாசி நேரம் இல்லை, காட்டிலே யோனத்தானும் சவுலும் இருந்தார். யோனத்தானோ தாவீதும் இருந்தார். அது காட்டு பகுதியா இருந்தது. அழைப்பை பெற்றவன், தரிசனம் பெற்றவன் தாவீது. நாடானாலும் மேடானாலும் செழிப்பானாலும் வனாந்தரமானாலும் அவன் கர்த்தருக்கு பின் சென்றான். ஆனால் யோனத்தான் காட்டில செய்தி மட்டும் சொல்லி வீட்டுக்கு போய் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் யாரை உயர்த்தினார்? தாவீது. எபிகளுக்கு ஓடுகிறான், சொந்த மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான், அவனுக்கு விரோதமாய் சவுல் கரம் நீட்டுகிறான், கொலை செய்ய துடிக்கிறான். சத்தமா சொல்லுங்க, அவளும் கர்த்தருடைய பிள்ளை. சொல்லுங்க, அவனும் தேவனுடைய வம்சத்தில் வருகிறவன் தான், இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஆனா கிருபை யார் மேல இருந்தது? தாவீது. அதனால யோனா சொல்லுகிறார், தங்களுக்கு வருகிற பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார். ஊழியம் செய்து ரொம்ப கவனமா கிருபையை நம்ம போக்கடித்துக் கொள்ளக்கூடாது. போக்கடிப்பதற்கான சூழ்நிலைகள் வரும், நிறைய வரும். அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னேன். அல்லேலூயா. ஆபிரகாம், லோத்து நீ பார்க்கலாம், அது ஒரு செய்தியே இருக்கு. ஐக்கியத்திற்கான நோய், ஐக்கியத்தை கெடுக்கிற நோய்கள். சொல்லுங்க, ஒரு மூத்த ஊழியர் சொல்லிக் கொடுத்தார் முன்னாடி, இன்னும் பசு மரத்தாணி போல இருக்கு. ஆபிரகாம், லோத். சொல்ல மாட்டீங்களா? ஆமா, லோத்து தன் பார்வைக்கு நலமானதை தெரியும். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் பார்வைக்கு விரும்புறான். இப்படிதான் நம்மளும் விரும்புவோம். இன்னொரு கூட்டம் பாருங்க, தனக்கு விரும்பினதை தேடும்படி நடந்தது என்ன? 2 பேரும் தான் போறாங்க. சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாம் எப்ப ஆசீர்வதித்தார்? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே நம்ம ஆபிரகாம் இடத்துல தேவனை வைத்தார். ஆமென் சொல்லுங்க. லோத்து போன்ற அனுபவங்கள் நம்மை விட்டு மாறும்போது கர்த்தர் நம்மை இன்னும் உயர்த்துவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடுத்து சாமுவேலும் சவுலும். தீர்க்கதரிசியா சாமுவேல், அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை அனுப்புகிறார் சவுல். ஒரு அலிலிய சொல்லுங்க. சவுலுக்கு சாமுவேல் மூலமாய் வார்த்தை சொல்லி அனுப்பப்படுது. என்ன சொன்னார்? சீக்கிரம் சொல்லுங்க. அமலேக்கியர்களையும் அவனுக்கு உண்டான எல்லா இடத்தையும் நீங்க நிர்கலகம் பண்ணுங்கள். ஏன் எதற்காக சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்தரத்தில் நடந்து வந்த போது
கானான் தேசத்தை நோக்கி போன போது அவர்கள் வழிவிடவில்லை. தன் தேசத்தின் வழியாய் போக வழிவிடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வழி கொடுக்க மறுத்ததை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. பிள்ளைங்க பேசுறது கூட வச்சிருக்கோம்பா, என்ன தேவையான தரேன் இப்படி கத்த சொல்ற அந்த வார்த்தை எடுக்க நேரம் இல்லை. மனதில வைத்து அவன் என்ன சொல்ற, இப்போ நீ ராஜா, எல்லாத்தையும் கொலை பண்ணி போடு சாமுவேல்ட்ட சொல்லி. சவுல் என்ன பண்ணுகிறான், எல்லாத்தையும் கொலை செய்வேன் என்று பொய் சொல்லுகிறான். ராமேன்னு சொல்லுங்க. அது கரெக்டா சாமுவேல் கேட்கும் போதுதான் உள்ள இருந்து ஆடு கத்துது. அடியிலே சொல்லுங்க, சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் ஆடு கத்துதான். அடியிலே சொல்லுங்க, ஆமா ஆடு கத்துது. கொலை செய்யப்படாத வர வாய் சும்மா கத்துது உள்ள இருந்து. அப்பதான் சாமுவேல் கேட்கிறான், இல்லப்பா நீ ஏதோ வச்சிருக்க. அப்பயாவது சவுல் என்ன சொல்லிக்கணும், ஆமா நான் சொல்றேன் கர்த்தர் கீழ்ப்படின்னு சொல்லல. அப்பயும் கர்த்தர் பேரை சொல்றான். என்ன சொன்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கான எடுத்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அதை நம்பி வாழ்றாரு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் அதை நம்பி சொல்றாரு, என் ஜனத்துக்கு விரோதமா நடந்தான் அவன் இருக்க வேண்டும். என்னோடு கிட்டி சேர்வதற்கு விரோதமா இருக்கிறவைகள் உனக்குள்ள எனக்குள்ள வேண்டாம். ராமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன தடையா இருந்தாலும் ராமேன்னு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய நன்மையா இருந்தாலும் எஸ் ஒரு அழிலைய சொல்லுங்க. அந்த அபிஷேகம் தான் ஒரு ஊழியனுக்கு தேவை. அழிலைய சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அது சொல்றது ஈஸி, ஆனா அந்த நேரங்கள் வரும்போது அதை யோசிக்கும் போது மனசு அங்கலாயிருக்கும். ஆனால் அந்த கட்டத்தை தாண்டி இத்தனை வருஷங்கள் கட்ட நடத்தி கொண்டு உங்களை நடத்துவார். ராமேன்னு சொல்லுங்க பாருங்க. அப்போ அந்த வசனம் சொல்லுது, அது முதற்கொண்டு அவன் சாமுவேலும் அவன் அதற்கப்புறம் சாமுவேலும் அவன் சவுலும் ஒருவர் சந்திக்கிறது. அழிலைய சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இப்படி வேதம் முழுக்க அதே போல பாருங்க. அப்போஸ்தலர் 17 பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடுலையும் பாருங்க. அழகான சில காரியங்கள் நமக்கு 13ஆம் அதிகாரம் பாருங்க. நானே வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் இவங்கெல்லாம் போதகர்களா இருக்காங்க. 2ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவின் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் வச்சு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புறாங்க. யாரு? பவுலும் பர்னபாவும். ஆனா நடக்கிறது என்ன? அப்படியே அடுத்த அதிகாரத்திற்கு வாருங்கள். அடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரம் அதுல 35ல இருந்து பாரு. பவுலும் பர்னபாவும் அந்தியோகில சஞ்சரிக்கிறாங்க, ஊழியத்துக்கு போறாங்க. ரொம்ப க்ளோஸா வேற அநேகரோடு கூட வசனத்தை பேசுறாங்க. ஆனா கீழே வர 37 ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. கூட்டி கொண்டு போகணும்னு பர்னபா சொல்றாரு. பவுலோ 38 அவன் நம்மை விட்டு பிரிந்து ஊழியத்துக்கு வரல, அழைத்து கொண்டு போகக்கூடாது. 39 இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடினால் அவர்கள் ஒருவரை விட்டு அவ்வளவுதான். சில கிரியைகள் கர்த்தரும் நம்மளும் ஒரு நாள் பிரியக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் தேவ பிள்ளைகள் வைக்கிற இடத்துல கர்த்தரை ஒப்பனையா வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பவுல் இருக்கிற இடத்துல நம்ம தேவனை வைத்துக் கொள்வோம். ஆமென். பர்னபா இருக்கிற இடத்துல நம்மளை வச்சுக்கோ. அவை கடும் வாக்குவாதங்கள் அவைகள் வரும்போது அதே போல அந்த இடத்துல லோத்து ஆபிரகாமை ஒரு தெய்வ இடத்துல ஏசப்பா இருக்கிற இடத்துல வைத்து, இப்படிதான் யோவேலி நாட்களிலே சூழ்நிலைகள் இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, என் பக்கமாய் நீங்கள் திரும்பும் போது வருஷங்களின் விளைவை பட்சித்த வருஷங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். சொல்லாம சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இலவசமாய் கொடுத்துட்டு போறாரு நம்ம நினைப்போம். என் ஜபத்தினாலே என் பிரசங்கத்தினாலே சபை நடத்துவதால் நினைப்போம். இல்ல, ஆண்டவர் நம்மேல் வைத்த மிகுந்த கிருபையினாலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். சில பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை கர்த்தர் கொடுத்ததை நம்ம வேகத்திலிருந்து வேகமாய் நாம் பார்க்கலாம். அதோடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும்
உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தால் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் தருகிறார். அவரிடம் திரும்பும் போது ஆமென் சொல்லுங்க. மனுஷர் பார்வையிலே திரும்பினது போல் இருக்கிறது அல்ல, உண்மையாய் உள்ளத்திலே தேவன் பக்கம் திரும்பும் போது ஆமென் சொல்லுங்க. எத்தனை லோத்துகளை போல் நம்மோடு கூட வந்தாலும் ஆமென், நீங்க உணரணும் அபிஷேகம் பெற்றவர்கள் யார் என்று உங்களுக்குள்ள ஒரு உறுதி இருக்கும். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஒன்றும் இல்லாத போது கர்த்தரை உயர்த்தினது, காப்பாற்றினது, தூக்கி கொண்டு வந்தது, ஊழியத்துல நிலை நிறுத்தினது, கட்டடத்தை கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ லோத்துக்கள் வேண்டுமானாலோ கர்த்தரை மறந்து போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமே. சவுல்கள் கர்த்தரை மறந்து போகலாம். ஆமே. கர்த்தரை விட்டு தூரம் போகலாம். ஆமே. பவுல் பர்னபா வாக்குவாதத்தினாலே பிரிந்து போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கவனமா இருக்க வேண்டிய, என்னோட ஆண்டவர் தான் பேசுவார். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். என் வீடுன்னு வந்துட்டா கூட ஆமே ஒய்ஃபு பாஸ்டமான் இருந்தாலும் அந்த கவனம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி ஆமே, திட்டினாலும் சபையிலே கூட சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி திட்டிங்களா கேட்பாங்க. ஒரு அழிலியா சொல்லுங்க. அதே போல அவங்களும் என்ன திட்டுவாங்க. ஒரு அழிலியா சொல்லுங்க, இதை செய்ய, இது தப்பு, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல ஓம் அப்படின்னு சொல்லுவது அல்ல, வெளி வேஷத்தின்படி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ரொம்ப முக்கியம். அழிலியா சொல்லுங்களேன். வெளி பார்வைக்கு எஸ் அப்படியே சரி ஓகே அல்ல, இது நம்ம மறிக்கிற வர நிச்சயமாய் ஒவ்வொரு நாள் சிலுவை அனுபவங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. எப்போது சந்தோஷத்தின் அளவை எப்ப தெரியுமா ருசிக்க முடியும்? கஷ்டப்பட்ட அந்த அந்த நேரம், கண்ணீர் விட்ட நேரம், அது மாறி சந்தோஷம் வருது பாருங்க, அதுதான் ரொம்ப நம்ம அனுபவிப்போம். எப்போதுமே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறவங்களை ஒரு நாளும் அது கர்த்தருடைய சந்தோஷம் அல்ல. ஒரு அழிலியா சொல்லுங்களேன். மனுஷர் பார்வைக்கு நம்ம துக்கமா இருக்கலாம், ஆமே, நம்ம கண்ணீர் விடலாம், மனுஷர் பார்வைக்கு எனக்கு தேவைகள் அதிகரிப்பது போல நான் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா உண்மை என்ன? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளான இருதயத்தில் ஆண்டவரே நான் திருந்தி இருக்கேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் எல்லாரையும் சமாதானமா இருப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எல்லாரையும் மன்னிப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னை எவ்வளவோ உயர்த்தினாலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னோடு இருக்கிற சக ஊழியர்களோடு நானும் ஒருவன் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 1000 பேர் ஆண்டவர் கொடுத்தாலும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போறேனா என்னோடு இருக்கிற ஊழியர்களுக்கு நான் சமம். ஒரு அழிலையே சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆனா பிசாசு சொல்லுவான், இல்ல இல்ல நீ சமம் கிடையாது. ஆமே பாரு, ஏசி இருக்கு, நான் மைக்கு காஸ்ட்லி மைக்கு வச்சிருக்கிற. ஒரு அழிலையே சொல்ல மாட்டேன். அழிலையே சொல்லு. நம்ம தோணும் நிச்சயமா தோணும். உன் ட்ரெஸ் என்ன, உன்னுடைய அழகு என்ன, எவ்வளவு எப்படி இருக்கப்பார், எவ்வளவு வச்சிருக்கப்பார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாய் வரும். ஆனா அந்த நிலைமையிலும் ஆமைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எங்க நம்ம உயர்த்தின ஆண்டவரை அவரோடு இணைந்து கொள்ள ஆமைன்னு சொல்லு. இந்த செய்தியின் ஒரு 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 சுருக்கமே தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு அழிலையா சொல்லுங்க. அந்த இடத்தை யார் திருட நினைத்தாலும், நான் திருமணத்துக்கு முன்னாடி அதான் என் ஜபம். அழிலையா சொல்லுங்க. ஏன்னா நான் ரூம்ல இருக்கும்போது வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜபிக்க வருவாங்க, சர்ச்சில் வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ண அப்படின்னா அந்த பாஸ்டர் அல்ல, நீ ஜெபம் பண்ணுமா, கையில இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி முழு நேர ஊழியத்துக்கு போறோம், ஜெபம் பண்ண சொல்லி நீ பண்ணுன்னு சொல்லியிருந்தா, நான் ஒரு இந்து குடும்பத்துக்கு வந்ததுனால திரும்ப எழுதி வச்சுக்கோங்க, நீ யாரெல்லாம் நம்ம புறஜாதி ரட்சிக்கப்பட்டோமோ அல்லது பாரம்பரிய கிறிஸ்து வந்தோமோ, இந்த வாழ்க்கையை போல ஒரு அழகான வாழ்க்கை உலகத்துல கிடையாது. ஒரு அழிலையா சொல்லுங்க. அந்த நல்ல வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் மாய்மாலங்கள் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமா அதை தேவன் அறிவார். ஒரு அழிலையா சொல்ல 100க்கு 100 அர்ப்பணித்து நீ ஓடி பாருங்களேன், உங்களை அறியாமலே உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும். ஒரு அழிலையா சொல்ல. சத்தமா சொல்லுங்க. என்னோட படிச்சு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிரெஸ்பைட்டர் ஆயிட்டாங்க. எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, பக்கத்துலதான் நீங்க அங்க போயிடுங்க பேசாம அப்படின்றாங்க. ரொம்ப வேண்டியும் இன்னொரு பக்கத்துல போட்டிருக்காங்க. அப்ப என்ன எனக்கு தோணும், எனக்கு சொல்லுவாங்க, சொல்றவங்க உங்களை போடலையா அப்படின்பாங்க. மனசுக்குள்ளேயும் தோணும், நம்மளாம் ஆகலையா இருக்குமே. அடுத்த நிமிஷம் தெரியுமா, ஆண்டவர் என்னோட எந்த உயர் பதவியானது, எந்த பொறுப்பானது, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதமானாலும், ஐயோ பணமோ கட்டடமோ பெரிய காரியமோ என் தேவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுவது உதட்டில் அல்ல, அது மனத்தாழ்மையில் இருக்கும் போது சொல்லுகிறது தான் தேவன் விரும்புகிறார். தலையிலேயே சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா, இதெல்லாம் கிடைச்சு சின்ன மேட்டுமையா, ஆனா உங்கள சில பார்க்கும்போது மேட்டுமையா அப்படிலாம் நான் இருந்தேன்னா, எனக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலும் அதை குறித்து தேவன் சுத்தப்படுவேன். ஒரு அழிலையா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். மிகுந்த மனத்தாழ்மை, ஆமே, மிகுந்த அன்பை காட்டுவது, ஆமே, அல்லேலூயா.
நூற்றுக்குணது காமிச்சு எவ்வளவு பொல்லாப்பு செய்தான், எவ்வளவு பொல்லாப்பு பேசினாலும் ஆமேன்னு சொல்லு. சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து என்ன திட்டுவாங்க, சம்பந்தமே இருக்காது, எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, என்கிட்ட வந்து பயங்கரமா கத்துவாங்க. இல்ல ஒரு பாஸ்டரா எல்லாம் தெரியாதாம்பாங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு அழிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உடனே நினைச்ச கூடாது 6 அடி உயரம், வீக், பாவம், பாஸ்டர் ஒண்ணும் தெரியாது, உடனே ஃபுல்லா கண்ணு இருக்கும். ஒரு அழிலியா சொல்லுங்க. எனக்கு தெரியும், ஏதோ ஒரு இதுல சொல்ற மாதிரி ஓடுதா அது திரும்பி வரும். ஒரு அழிலியா சொல்லுங்க. நான் சொல்றது நம்ம என்ன காரியம் செய்தாலோ தேவன் அதை அறிந்திருக்கிறார். அவரோடு உள்ள உறவை நாம் விட்டுவிட. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? நீங்க யோவேல் ஏன் திரும்ப திரும்ப சொல்றாரு உபவாசத்தை கூட்டுங்க, என் பக்கம் திரும்புங்க? ஏன் யோசிச்சு பாருங்க. யோவேல் 2 சொல்றாரு, தேசமே பயப்படாது, கர்த்தர் பெரிய காரியம். வாசி பாருங்க கவனமா. யோவேல் 2:26, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. சவால் விடுறாரு பிசாசு. அந்த பிசாசு தான் தேவ ஜனத்தை பிரிக்குது. அந்த பிசாசு தான் ஜனங்களுக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் என் ஜனத்தை திரும்ப வெட்கப்பட்டு போகாதபடி செய்வேன். அப்ப என்ன சொல்றாரு? என் பக்கம் திரும்ப. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் எரேமியா 4:1 சொல்வார், என் பார்வை நின்று உன் அருவருப்புகளை அகற்றி விட்டார், இனி நீ அலைந்து தெரிவதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிம்பிள். அவரு கொடுக்கிற கனம் அது 100க்கு 100 இருக்கும். அலையிலே சொல்லுங்க. என்ன நேசிப்பது போல தம்பி என் மேல கட்டி குடிக்கலாம் எல்லாம், ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் பார்ப்பாரு. ஒரு ஆமே அத்தனை முள்ள பனியன்ல வச்சிருக்க தம்பி, அந்த முள்ள அங்க குத்துது, ஆனா வெளியே ஆமென் நேசிப்பது போல் என்று ஆண்டவர் அறிகிறார். அதனால நம்ம இந்த காலை வேளையில கற்றுக்கொள்கிற பாடம், ஆமென், பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் நம்ம திரும்ப தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க என்ன பச்சித்த வருஷம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ற தனி தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கு முன்பாக 40 வருஷம் வனாந்தரத்துல தேவ பிள்ளைகளை நடத்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் அங்கே 400 வருஷம் என்ன அனுபவிச்சாங்க? செங்கல் சுமக்கிற, சாந்து சுமக்கிற வேலைகளை அனுபவித்தார்கள், அடிமைகளா இருந்தார்கள். அப்ப பச்சித்த வருஷங்களின் விளைவை வனாந்தரத்திலும் காண செய்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. ஒரு சரணத்தை பாடலாம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஆனதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே. வனாந்திர யாத்திரை போலதான் இந்த வாழ்க்கை. ஆமே. எங்கே கவனிங்க, எங்கே ஆமே ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியலையோ, ஆமே கசப்பு, வைராக்கியங்கள், ஆமே ஒரு ஆமேன்னு சொல்லாமா கலகங்கள், இவைகள் எல்லாம் தேவனோடு இணையக்கூடாதபடி செய்யும். அப்ப இந்த பாண்ட வரிபுடைய ஞாபகப்படுத்தினார், எழுதிட்டு வரல. இது ஒரு வனாந்திர யாத்திரை, ஆமே நிரந்தரம் கிடையாது. சொல்லுங்க, சுத்தமா சொல்லுங்களேன். சில 1000 போட்டு எதுவாங்க. எனக்கு ஒரு தம்பி வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. ஆமே 10,000க்கு 100 ரூபாய் கம்மி. அவன் லாட்ஜ்ல தங்கியிருந்தாங்க, ஃபாரின் போறாங்க. NH நாம போகும்போது வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப வச்சு நல்ல சந்தோஷமா கட்டுவேன்.
இதே மாதிரி டைனிங் டேபிள் இருந்தது. உட்காந்துக்கிட்டே மேடம் லிப்ட்ல போற மாதிரி இந்த பொட்டணத்தை எடுங்க, அப்படி எடுத்தாங்க. அது வாட்ச் இருக்க தெரியல. ரொம்ப பிடிச்ச வாட்ச் அப்படியே கீழே விழுந்தது. விழுந்தது ஸ்டாப் விழுந்ததா கூட உடைஞ்சிருக்கு. கரெக்டா அந்த மேல இருக்க அந்த சீலிங் கரெக்டா விழுந்து ஒரு சவுண்ட் கேட்டது. சுக்குநூறா தெரிச்சு போச்சு. ராமேன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஆசை ஃபங்க்ஷன்லாம் கட்டணும்னு பத்திரமா வச்சிருப்பேன். கூட விட மாட்டேன். என் கையவே ஆயில்லாம் இருந்தா எப்போதும் நான் வாஷ் பண்ணுவேன். ஆனா அந்த வாட்ச் சுக்குநூறா இப்போ ஒரு மூலையில கிடைக்கும். வாட்சே இல்லாம இருக்கு. எது சொல்றேன், இது வனாந்திர வாழ்க்கை. ராமேன்னு சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இடுப்புலயே கட்டிக்கிட்டு இருந்தா சரி அப்படிதான் எல்லாம் இடுப்புலயே அப்படியே நகமும் சதையும் போல. அலிலியா சொல்லுங்க. ஏன்னா சிந்திச்சு பாருங்க. அதனால நமக்கு நிறைய நிந்தைகள் வரும். அலிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் நீ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பொருளை வைத்திருக்க. ராமேன்னு சொல்லுங்க. இந்த நீ வாட்ச வச்ச போச்சு. ஒரு அலிலியா சொல்லுங்க. ஆனா அது அன்னைக்கே போகல. ராமேன்னு சொல்லுங்க. ஆமா அது பாருங்க, ஒரு ஆசையா ரொம்ப நாள் அப்படிதான் யோசிப்போம். நம்ம பிளானே வேற, கடவுளுடைய பிளான வேற. நம்மளது அற்பமும் சொற்பமா இருக்கு. ஆனா நீங்க தேவன் பக்கம் சேர்ந்துட்டீங்கன்னா, அவரிடத்துல எந்த மனுஷனும் கொடுக்காமல் நீங்க கத்தரை வச்சீங்கன்னா கேளுங்க, உங்களை உயர 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 கொண்டு போவோம். உன்னதமான இடம் கொண்டு போவார். ஒரு அடியிலே சொல்லுங்களேன், மேலான இடத்துல வைப்பார். நான் சொல்ல நம்ம சபையிலே பார்க்கிறோம், எந்த பிரச்சனைகளுக்கும் ஈடுபடாமல் வராம கத்தர் உயர்த்தி கொண்டே போகிறார். ஒரு அடியிலே சொல்லுங்க, ஆமா ஒரு நிம்மதியான ஒரு வருமானங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு ஆமைய குடும்பங்களை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அடியிலே சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் ஊழியக்காரன் பார்க்கும்போது ஒரு தைரியம். என்ன தைரியம்? நீ என்ன பாரு. ஒரு அடியிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், நீ சிலுவையை பாருப்பா. அதே போல பார்க்கிறார்கள் உன்னை கொண்டு வருகிறார். ஆமே சத்தமா சொல்லுங்க, உன் தேவை இன்னது நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அடியிலே சொல்லுங்க. அதனால தேவையை சொல்லி சொல்லி, ஆமா அது 2 வரி பாடலாம். தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். சொல்லி சொல்லி உமை என் இதயமே சொல்லி சொல்லி ஒரு நிமிஷம் அழகா பாருங்க. உங்களுக்கு தேவை நெருக்க வரும்போதுதான் நபர்களை தேடுவோம். ஆனா பாடுறது நம்ம நானும் சேர்ந்து பொய் சொல்ல வேண்டாம். ராமேன்னு சொல்லுங்க. ஒரு நெருக்கம் வருது, ஏதோ ஒரு கஷ்டம் அல்ல ஒரு சந்தோஷம், உடனே போன் அழிய சொல்லுங்க. கர்த்தரை வைக்கிற இடத்துல சொல்றோம். ராமேன்னு சொல்லுங்க. 1:4 4:40 ராமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அதனால உணர்ந்து தயவு செய்து 2 வரிய நானும் சேர்ந்துதான் செய்திகள் எப்போதும் இங்க இருந்துதான் எனக்கு தான். ராமேன் தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே ஏன் என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். ஏன் என்னத்தை சொல்லி சொல்லி என் தேவனே உள்ளவரை பாடல் நீங்கதா, என் தேவையை சொல்லி சொல்லி என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்கா காவல் காக்கும்
கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்கா காவல் காக்கும் இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான், உமாலும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் சொந்தமே. இந்த வான பூமி அவமாலும் உள்ளவர் பாடல் நீங்கதான், வான பூமி அவமாலும் உடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவை குறைவில்லாமல் நடத்தினார். 400 வருஷம் அடிமைகளா இருந்தாலும் வருஷம் பச்சித்த விளைவின் பலனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வனாந்தரத்தில் கொடுத்தார். அதான் முக்கியம். இரண்டாவதாக அதிலேயே உபாகமத்தின் புஸ்தகம் இந்த முதல் குறிப்பிலேயே குறைவில்லாமல் நடத்தினார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தோம். ஒரு குறைவும் படவில்லை, ஒரு குறைவும் வரல. இதற்கு ஒத்த வசனம் பேசக்கூடாது, பிள்ளைங்க அமைதியா இருங்க, அமைதியா இருக்கும். உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகம் 8:2 நான் வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் நம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அண்டர்லைன் பண்ணிக்க, இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென் சொல்லுங்க. அப்படியே 3ஆம் வசனம் கூட பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினார் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்களேன், நம்மளுக்கு பிடிக்காது. ஒருவன் தன் அந்த இடத்துலதான் இவரு பெரிய ஒழுங்கு, என்ன வார்த்தை, இவரு பெரிய ஒழுங்கு, யோகியமா பேசுவார். ஒரு அலிலியா சொல்லுங்க, ரொம்ப மீறுதல். ஆமென் சொல்லி இப்ப கூட பாருங்க, ஒரு அலிலியா சொல்லுங்களேன். ஊழியருக்கு ஆண்டவருக்கு ஊழியருக்கு நிச்சயமா கீழ்ப்படிதான். ஒரு அலிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இல்ல எந்த இடமானாலும் தேவ இதெல்லாம் பழைய பரிசுத்தவான்கள கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு அது கிடையாது. அலிலியா சொல்லுங்களேன். ஆமா, இந்த பிள்ளைகள் மதிப்பது கிடையாது, ஊழியரை மதிப்பது கிடையாது. அலிலியா சொல்லுங்க. ஏன்னா நம்ம வீடுகள்ல பெற்றோர்கள் பேசுகிறதை கவனிக்கிறது உண்மைதான், வேற யாரு குறையல்ல. அதே போல பிள்ளைகள் சேருகிறது. நாமே பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு அடுத்து சொல்லுவாங்க உன் ஃப்ரெண்டு காமி நீ யாருன்னு சொல்றேன். இப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்க நம்ம பார்க்கலாம். அவ எந்த காலிவல்ல நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன, தேவனோடு வெண்மாயும் சேர்ந்து இருக்கும்போது, கவனிங்க, தேவனோடு சேர்ந்து இருக்கும் போது நம்ம 40 வருஷம் குறைவில்லாமல், எதுவுமே பாழாய் போகவில்லை, எதுவுமே நமக்கு குறைவுபடவில்லை, காலும் வீங்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே உபாகம் 29:5 எப்படிலாம் வருஷத்தின் பட்சித்த வருஷத்தின் விளைவை எப்படி திரும்ப தருகிறார்ன்றத இந்த வேத வசனங்கள் நமக்கு காமுது. 400 வருஷம் இருந்தாலோ அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். 29:5 பாருங்க. கர்த்தராகி நான் உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி 40 வருஷம் உங்களை வனாந்தரத்துல நான் உங்களை நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழசா போகல, காலில் இருந்த பாதரட்சைகளோ பழையதாய் போகவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனோடு நடந்தால் வனாந்திரமோ அவாந்திர வெளியோ அங்க ஆறுகள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. தேவனோடு நடக்காவிட்டாலும் கவனிங்க, வழக்கம் போல சபைக்கு வந்து வழக்கம் போல போனாலும் வயல்வெளி போலதான் இருக்கும், செழிப்பு போலதான் இருக்கும். அது லோத்து தெரிந்து கொண்ட இடம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அது பவுலுக்குள்ளும் பர்னபாவுக்கும் வெளிப்பட்டதான வைராக்கியம், கடுங்கோபம்.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது சவுலுக்குள் இருந்த கீழ்ப்படியாமை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. முதல் ராஜா அந்த இடத்தை அவனால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவை இதுதான் குறைவில்லாமல் நடத்துகிற வருஷத்தின் விளைவுகள், பட்சித்த விளைவுகளை திரும்ப. இரண்டாவது ஆசீர்வாதம் சங்கீதம் 65:11, சாம் 65:11. நீ யாரா இருந்தாலும் பைபிள பின்னாடி இருக்கிறவங்களோ வேதத்தை திருப்பி பாருங்க. சங்கீதம் 65:11 திருப்பிக்க. எல்லாருமே இன்னும் நிறைய பேர் திருப்புல உங்க வேதத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமே. தீமையான வருஷங்கள், தீமையான நாட்கள், ஆமே, பட்சித்த வருஷங்கள், பட்சித்த நாட்கள், நன்மையை காணாதிருந்து, ஆமே, சந்தோஷத்தை காணாதிருந்த வருஷங்கள், நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் என்ன செய்யறாரா? நன்மையால் நம்மை முடிசூட்டுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த 11 மாதம், இந்த 14-15 தேதி வரை நமக்கு நன்மை கிடைக்கல அப்படின்னு நினைச்சாலும், நன்மை கிடைச்சும் அதுல குழப்பம் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா சமாதானம் இல்ல, நிச்சயமா ஆண்டவர் உணர்த்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஊழியத்துல பார்க்கறதான், ஆட்கள் வராங்க போறாங்க கொடுக்கறாங்க எல்லாம் செய்யறோம், ஆனாலும் எனக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆனால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சேர வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆமே. கிருபாட்ட ஷேர் பண்றது அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அணிலே சொல்லுங்க. அவங்க ஏன்ட்ட ஷேர் பண்றது அல்ல. ஒரு அணிலே சொல்லுங்க. இதுக்கு என்ன வழி பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், நீ இதை பண்ணு அது சரியாயிடும். ஒரு ஆமே. அதை பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கற்றுக்கொண்ட பாடம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ ஆலோசனை. ஆமே. அணிலே சொல்லுங்க. நன்மையினால் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்க, கொஞ்ச கால நன்மைக்காக என்ன யோசனையோடு மனிதர்கள் இருப்பா நமக்கு தெரியாது. யோசனை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுது. யாரா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்பொழுதுமே உங்களை குறித்து நன்மையை மட்டுமே சிந்திக்கிற, கொடுக்க நினைக்கிற உன் தேவன் இருக்க. ஒரு அழிலியா சொல்லுங்க. தேவன் விரும்பாதவைகள் நமக்கு. ஆமே. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். சங்கீதம் 90:15 பாருங்கள். சங்கீதம் 90:15. ஆமே. நல்லது. தேவன் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கோ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கோ சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். யார்கிட்ட கேட்கிறாரு? மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. வழியில சொல்லுங்க. சிலரு இவங்களை பார்க்கலன்னா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. நான் கூட அந்த அடிக்ட்ல இருந்தேன். கல்யாணம் ஆகி இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அடிக்கடி எங்க ஊருக்கு போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழியில சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவேன். நான் திருச்சி வர போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு காலையில அங்க இருப்பேன், சாயந்தரம் நைட்டு இங்க வந்துருவேன். ஆமே. அந்த சொந்த ஊர், இப்படி நண்பர்கள், ஆமே, ரொம்ப விடவே அதெல்லாம் கத்து உடப்பார். ஆமேன்னு சொல்லி God will break, ஆமே, எவ்ரி, ஆமே, ஹர்டல்ஸ். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் இருக்கு இடையில இருக்கிற எந்த காரியமானாலும் என் தேவன் உடைக்க வல்லவரை இருக்கிறார். அது உடைக்கப்படாதவரை, உசியா ராஜா மறிக்கிறவரை, ஆமே, ஏசியா விட்டு உசியா ராஜா மரணம் அடைகிறவரை பரிசுத்தரை காண முடியும். உயரமான இடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை அறிய முடியவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நன்மையினால் முடிசூட்டுவோம். இந்த 11 மாதங்கள் கிடைக்காத இந்த வருஷம் முடிவதற்குள்ள கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆமே. அல்லேலூயா. சங்கீதம் 102:24. சங்கீதம் 102:24. சங்கீதம் 102:24. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நன்மைனா சில நன்மைகளை சொல்றேன். என்ன நன்மை? முதல்ல பார்த்த சங்கீதம் 90ல துக்கப்பட்ட வருஷங்கள், சிறுமைப்பட்ட ஈடாக மகிழ்ச்சியாக்குகிற நன்மை. இரண்டாவது நன்மை என்ன? நம்முடைய மரணம், நம்முடைய வாழ்வு அது குறுகி போகாது, பாதியில் முடிந்து போகாது, தலைமுறை தலைமுறையாக ஆமே ஆயுசை நிலைநிறுத்த பண்ணுவார். தலைமுறைகள் நன்மைகளை தேவன் தருவார். நீதிமொழிகள் 9:11. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகோ, உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆமே. இதுதான் உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. நன்மையினால் வருஷங்களை கர்த்தர் முடிசூட்டுகிறார். அவர் பக்கம் திரும்பும்போது, அவர் வைக்க வேண்டிய இடத்துல அவரை மட்டும் வைக்கும் போது. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டேன். சின்னத்தை ரொம்ப தந்திரமா நான் கிருபாத உதாரணம் சொன்னாங்க. ஒய்ஃப் இல்லைங்களா அப்படி பேசுறது அப்படிதான் தந்திரமா ஒரு ஆமேன்னு. நான் போயிட்டு உட்காந்து அப்படின்னு சொல்லி நன்மையான காரியம்னா பரவாயில்ல. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன். தீமையான காரியங்களுக்கு ஒரு நாள் உடன்படாதபடி நிறைய சொல்லுங்களேன். கர்த்தரை வைத்து அவர் நடத்துகிற பாதையில் ஓடும் போது நிச்சயமா இந்த 2வது ஆசீர்வாதம் பாதையில நெய்யா போலியும்
நன்மையினால் வருஷங்களை முடிசூட்டுவார். அதுல சில நன்மைகள் பார்த்தோம். துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிறார். நம்முடைய வயது பாதியில முடிந்து போகாது. நீதிமொழிகள் 9:11 நம்முடைய ஆயுசையோ கர்த்தர் பெருக பண்ணுகிறார். மூன்றாவது, பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஒருவேளை பல வருஷங்களா சுகவீனம், மனபாரம், கஷ்டம். ஆமென். பாரு, எனக்கு என்ன பாரம், என்ன ஆத்மாக்கு நிறைய பாரம். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஊழியம் செய்யற ஆட்கள் வேணும். ஆமென். அலையிலே சொல்லுங்க, விசுவாசிகள் ஊழியம் பண்ணணும். அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவருக்காக எதாவது செய்யற ஆட்கள் சபையில எழும்பணும். அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அது நடந்துட்டாலே சபையும் சரி வீடுகளும் சரி பிரச்சனைகளே இருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஏன் நம்ம சிந்த பூரா அதிலே இருக்கும். அலையிலே சொல்லுங்க. நல்ல அழகா தலையாட்டுகிறீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஊழியத்திற்கு வருவதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாலிபர் ஐக்கியத்திற்கு வருவதில்லை. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் நம்ம செய்யணும். கண்டிப்பா நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். ஆனா சும்மா பாடுனா மட்டும் எனக்கு பிடிச்சப்படுது. மலை போன்ற துன்பங்கள் எதிர்த்து வந்தாலும் காலங்கள் மாறிடலாம். மாறாது. நம்மளும் மாற மாட்டோம். ஒரு ஆமே 6 அடி மாறாது. உள்ளுக்குள்ள இருக்க வைராக்கியம் மாறாது. கசப்பு மாறாது. இதுதான் நேத்து என்ன பார்த்து திட்டுச்சு, இப்ப வருது. செய்ய மாட்டோம். ஒரு அலையிலே வாங்க உட்காருங்க, பேசுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, அன்பா சாப்பிடுங்க, வாங்க. வந்து ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றுவார், உயர்த்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உள்ளான இருதயத்தோடு ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த வசனம் அதான் பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில மூன்றாவது குறிப்பு, வியாதி, துக்கம் எல்லாத்தை விட மனதளவில நீங்களும் நானும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காதபடி ஆமே செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் பாருங்க. லூக்கா 13:10 முதல் ஆமே வாசி பாருங்க. இல்லையா? சீக்கிரம். லூக்கா 13:10 முதல். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா வேகமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயாமார்கள் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்டவள் ஆலயத்துக்குள் இருக்கிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை நன்மையை கொடுக்கும்படி தேவன் இந்த மாத வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்ப 18 வருஷமா அவள் சுகம் பட்சிக்கப்பட்டிருந்தது, திருடப்பட்டிருந்தது, கூனியாயிருக்கிறார். ஆனால் அங்க ஒரு கண்டிஷன் கவனிங்க. அவள் ஆலயத்துக்குள் இருந்தார். சீசனல் கிறிஸ்டின் கிடையாது. ஆமே, பண்டிகைக்காக வருகிற போகிற ஆமே, கிறிஸ்துமஸுக்காக, நியூ இயருக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக கவனிங்க. தயவுசெய்து கவனிங்க. நீங்க கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணா உங்க பின்னாடி இருக்க பாக்குறாங்க. சிதறி விடாமல் கொஞ்ச நேரம் கவனிங்க. இந்த 18 வருஷமும் எனக்கு இருக்கிற வியாதி நிமிர முடியாது. எத்தனை அவமானங்கள், சின்ன பிள்ளைங்களாம் கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆமே, அவள் அதை பொருட்படுத்தவில்லை. அவளுக்கு தெரியும் ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும். ஆமே, சுகம் கிடைக்காட்டி பரவாயில்ல, என் மரணம். ராம ஜமுனா ஆண்டி சொன்னது போல நமக்கு சபை இருக்கு, நல்லா எடுப்பாங்க, அடக்கம் பண்ணுவாங்க என்று உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க. ஒரு வாரத்துல அந்த ஆண்டி நம்மோடு இல்ல. ஒரு ஆமே, உண்மையிலுமே அடக்கம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அது போலதான் உயிர் எனக்கு சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலோ தேவனை வைக்கிற இடத்துல நான் யாரை இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் தீர்மானம் எடுத்துருவேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், உங்களோட சேர்ந்து நானும் உண்மை பிரிந்து. ஆனா இருதயம் ஒரு அலையிலே சொல்லுங்க, நாம இன்னும் புரியல அந்த லிங்க். நான் திரும்ப சொல்றது, மனிதர்களை நான் சொல்லவில்லை. நீங்க தேவனை வைக்கிற இடத்துல உங்களை பிரிக்க நினைக்கிற தேவனுக்கும் உங்களுக்கும் நாம இடைவெளியை உண்டு பண்ணுகிற எதுவானாலும் நான் சொல்லி பாதிலே விட்டேன். அப்படி ஜபிப்பாங்க, ஜபிக்க மாட்டேன்பாங்க. நான் கண்ணு திறந்து பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய ரூம் அப்போ ஒரு விதமான கூட்டம் இருந்தது. எப்படின்னா தாயத்தெல்லாம் கொண்டு வருவாங்க கையில. கொண்டு வந்து புதுசா வீடுகளுக்கு போகும்போது நம்ம கண்ணை மூடி ஜபிக்கும் போது தலானிகள் பெண்கள் வச்சுருவாங்க. அதனால நீங்க வெளியாட்களை யாரையும் உங்க வீடுகளுக்கு கூப்பிட வேண்டாம்னு அடிக்கடி சொல்றது. வேற எந்த ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்ல காரணம். அப்படி செய்வாங்க. அதே போல அன்றைக்கு என்னுடைய ரூமுக்கு வந்ததுல ஒருத்தர் பாக்குறாரு, இப்படியே சுத்தி முத்தி நான் ஓரங்களை பார்த்துட்டு இருக்கேன். தலைவணிகள் இதை வைக்க பாக்குறாரு. இது எப்படி உறுதியாச்சுன்னா, ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அந்த ஐயா இருக்காரான்னு தெரியல, ஏசுதாஸ் அவர் பேரு. அவர் சொன்னாரு, தம்பி இந்த பில்டிங்ல எங்கேயோ ஒரு இடத்துல முடிய சுத்தி வச்சிருக்கிறான். அங்க யாருமே தங்கல. நான் பேட்ச்ல முடி சுத்துற அளவுக்கு நம்ம முடி கிடையாது. முடி இருக்கும், நீளமான முடியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்லி அதை நான் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு அடியிலேயே சொல்லுங்க, எடுக்கிறேன், எல்லாம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லி கையில முடிய கொண்டு வந்திருப்பாங்க, அல்லது ஒரு தகரம் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய நூதனமான ஊழியங்கள் உண்டு.
அப்போ ஜபிக்க சொல்லும் போது பக்கத்துல நீ ஜெபி, நீ அப்ப நான் உண்மையா அழுது இருக்கேன் தேவ சமுதாயம் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஊழியம் செய்கிற ஆள் ஆமே, இதை தடுத்துட்டு அதை செஞ்சுட்டு நான் ஒண்டியா ஆமா யாரு மணி வெக்கப்படக்கூடாது ஆமே. அப்ப கொடுத்தாரா? அப்ப தேவன் வைக்கிற இடத்துல தேவனை மட்டுமே வைக்கும் போது சகல வச்சியோ கொடுத்து கொண்டே இருப்பார். இல்ல வேற எதை வச்சாலும் சரி, கர்த்தர் கொடுக்கறது போலதான் இருக்கும், வாங்குறது போலதான் இருக்கும். அதுல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. அதனாலதான் சங்கீதக்காரன் அடிக்கடி 41 சங்கீதம் 15 வசனம், சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதனாலே கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று நான் அறிவேன். உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் சரி ஆமே, நீ உன் மனசு சொல்லோ கர்த்தர் என்மேல் பிரியமாய். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நானே சொல்லிக்கிறதல்ல, திரும்ப நம்ம நாம ஏமாற்றிக் கொள்ளுவது ஆமே. இங்க அழகா பார்க்கிறோம், 18 வருஷமா கூனியா இருந்தவள் ஒரு நாள் நீ வீட்டுல போய் வாசி, இயேசு போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணும்போது அவளை கண்டு தம்மிடத்தில் வரவழைத்து, அது ஏன் அந்த வார்த்தை வருது, அதற்கான முக்கியத்துவம் இருக்கிறது என்னன்னா, அத்தனை வருஷம் அவளை யாரு கண்டுக்கல. ஒரு அழிலியா சொல்லுங்களேன், இல்லாட்டி இந்த வார்த்தை எழுதப்படாது. அவளை கண்டுக்கல, அவ பின்னாடி உட்கார்ந்து அவளை நம்மிடத்தில் வரும்படி அழைத்து கொண்டு, முன்னாடி உட்கார்ந்து நான் சொல்லியிருக்க மாட்டாரு, முன்னாடி உட்கார்ந்து அம்மா இங்க வாழ்ந்திருப்பாரு. ஆனா எங்கேயோ பின்னாடி, வாழ்க்கையில் பின்னாடி ஆமே வந்த விசுவாசிகள் மத்தியிலே அவமான் ஒன்றுமில்லை. ஒரு அழிலியா சொல்லுங்க ஆமே. கூனி மற்றவளை போல நல்லா நடக்க முடியாது, பகட்டா இருக்க முடியாது. ஆனா ஒரு நாள் வந்தது, அவள் உள்ளத்தை கண்ட ஆண்டவர், அல்லேலூயா, அவள் தன் மீது வைத்திருக்கிற அன்பை அறிந்த ஆண்டவர், அல்லேலூயா. பட்ட வருஷங்கள், பச்சித்த வருஷங்கள் கூனியா நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரே நாள்ல கர்த்தர் நிமிர்ந்து நடக்கும்படி செய்யும். ஒரு அழிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்ல. யோவான் 5ஆம் அதிகாரம், இதோ நான் முடிக்கிற 3 ஆசீர்வாதங்கள். நிறைய 8 கொண்டு வந்தேன், இன்றைக்கு 3 ஆமீன். பச்சித்த வருஷங்கள், சுகபேல ஜீவன். 5ஆம் அதிகாரம் திருப்பிக்குங்க, அதுல 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருக்கிறான். என்ன நம்பிக்கை? நான் இந்த குளத்துல விழுவேன், சுகம் பெறுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 விதமான கூட்டம் பாருங்க. அதுல 18 வருஷமா இருந்தவன் ஆலயத்துக்குள்ள இருந்து அலர்ட்டா இருக்கிறான். இன்னொருத்தன் அதே இடத்துல சுகத்துதான் இருக்கிறான். இதுதான் ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒரு அழிலியா சொல்லுங்க. இவன் சொல்றான், என்னை கொண்டு போய் விட ஒருத்தரும் இல்லைன்றான். ஒரு அழிலியா சொல்லுங்க. இன்ச் பை இன்ச்சா நவந்திருந்தாலே குளத்துக்குள்ள விழுந்திருக்கான். 38 வருஷத்துல நவந்து அப்படியே போயிருந்தா உள்ள விழுந்திருக்கான். ஒரு ஆமே. எப்போதுமே கவனி, மற்றவுடைய சப்போர்ட்டுக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு அழிலியா சொல்லுங்க. எதா இருந்தாலும் சரி, இந்த சப்போர்ட் எனக்கு இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமைக்கு உங்களை என்னையும் பேரலிட்டிக் ஆக்கிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முடக்கப்பட்டு விடும். நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஊழியத்துல. ஒரு அழிலியா சொல்லுங்க. நம்ம சொல்லுங்களேன், திருமணமான புதுசுல பழகின ஒரு ஊழியர், நல்ல பழகி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எங்களை கூட்டு போய் அந்த கடையில இதுல லோன் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி மூலமா திரும்ப இப்ப சமீபத்துல வந்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய தொப்பையோட இருந்து தோத்திரம் அதே வீடான வந்தாரு. திரும்ப பாருங்க, என்னடா இருக்காரு, என்ன இருக்கு பார்த்தா வெளியே கூட்டு வர்றாரு. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நிறைய காலி இடம் இருக்கும். சொல்றாரு, இது பூரா நம்ம கைக்கு வந்துருக்கு, பல கோடிக்கு போவோம், விலை பேசிட்டு இருக்கோம், முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தான். அப்பயே ஆண்டவர் பேசுறேன், சீச்சி முத விலகு ஒரு டீயை வாங்கி கொடு. நேரம் டீ கடை போனோம். ஒரு 6-7 பேர் இன்னோவா கார்ல வந்தாங்க. எல்லாரும் டீ வடை வாங்கி கொடுத்து ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பல கோடி வரதான் 1.5 ஏக்கர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நீங்க வந்து பார்க்கலாம். காம்பவுண்ட் போட்டிருக்கோம். அது கூட நம்ம கையில தான் இருக்கு பாஸ்டர். கூட வந்தவங்க ஒயிட் எல்லாம் போட்டு குறையா சொல்லல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய சமாதானம் உள்ள வாழ்க்கை, தேவனோடு உறவு வைத்துக் கொண்டு ஓடுகிற வாழ்க்கையை, நல்ல ஐக்கியத்தை, நல்ல விசுவாசி, நல்ல சபை, நமக்கு நல்ல தேவன் இருக்கிறார். இதை கெடுப்பதற்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு சபலம் தட்டுச்சு. அது வீட்டுக்கு எய்த்தாப்புல இருக்குன்னு கவனிங்க, எப்படி பேசணும் பாருங்க. 22 வருஷமா இருக்கு, எய்த்த இடம் குப்பையெல்லாம் கூட அங்க போடுவோம். சொல்லுங்க, ஒருவேளை ஆண்டவர் ஆண்டவர் வச்சிருக்கதா? அல்லேலூயா. அது ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. நான் விசாரிக்கும் போது நம்மளை கூட மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஒரு அணிலே சொல்லுங்களேன், ஆமா கை நீட்டிட்டு போயிடுவான். அங்க இருக்காரு பாரு, அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆமா அவருக்கு நமக்கு தெரியும், நல்ல ஒரு எந்த 52 போக என்ன நம்மளை காமிச்சா வாங்கி போயிடுவான். ஒரு அணிலே சொல்லுங்க, தலை உருள்றது நம்ம தலை. ஒரு அணிலே சொல்லு, அத்தமா சொல்லுங்க, அணிலே சொல்ல மாட்டீங்க. உண்மையா நடந்தது, வேணா கேட்டு பாருங்க. வந்தாங்க ஒரு 6, எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். சொல்றாங்க, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும் அப்படின்னு. பெங்களூர்ல நடந்தது, அவங்க பையனை ஹாஸ்டல் கொண்டு போனது, ஸ்டேஷன் நீங்க தைரியமா ஒன்னொன்னா எடுத்து விடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சம்பந்தமே இல்லாம வந்து சம்பந்தம் கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் போற, 1.5 கோடி இல்ல 4.5 கோடி அந்த இடம். இன்னும் சொல்றாங்க, பட்டுக்கோட் ரோட்ல இடம்
காலி இடம். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. முடிச்சோன்னு உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும். சொல்லுங்க. இந்த வாயை அப்படியே மூட சொன்னார். மூடிட்டு நேரம் நீ ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு போய் செலவு பண்ணி அனுப்பி விட்டு வா. ராமேன்னு சொல்லுங்க. போன ஆட்கள் என்ன திரும்பி வரல, திரும்பி வராது இருப்பார்களாக. ராமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அழியிலே சொல்லுங்க. 38 வருஷமா இருக்கான், சோம்பேறியா இருக்கான். ஒரு அழியிலே சொல்லுங்க. நம்ம இடைவிடாமல் மனுஷன் நம்புறதுக்கு காரணம் நம்ம சோம்பேறித்தனம், நம்ம ஆவிக்குறி வாழ்க்கையில ஒழுங்கு, நம்ம ஜெபிப்பது, நம்ம சபைக்கு வருது. அதனால ஒரு சப்போர்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்கிட்ட இப்ப ஆண்டவர் போறாரு. அந்த வார்த்தையை பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன் 7ஆம் வசனம், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரா? குளத்தை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தரன், நீ முன்னாடி வாசிப்பாரு, அவன் சொஸ்தமாவான், அவனை ஒருவன் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். எழுதியிருக்க பாருங்க. அதை மட்டும் வாசிருங்க. 2ஆம் வசனம், ஒரு குளம் இருந்தது. 3ஆம் வசனம், குருடர் சப்பானி வியாதிக்கார் படுத்திருந்து எப்பொழுது கலங்கும் என்று காத்திருப்பாங்க. 4ஆம் வசனம், சில சமயம் தேவதூரம் ஒரு வந்து குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். முந்தி அதில் யார் இறங்குகிறார்களோ பிராக்கெட்ல ஒருவர் அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும், ஒருவர் உசுப்ப வேண்டும், ஒரு ஞாபகப்படுத்த எப்பொழுதும் கூடவே. அப்படி சொல்லல. ராமே என்ன சொல்றாரு? உன சோம் கொடுக்கிற வழியை நான் வச்சுட்டேன். ஆமே, நீ எடுத்துக்கொள், நீ எடுத்துக்கொள். ஆமே. உபாகம் 1:21, இதோ நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை உனக்கு முன்னே வைத்திருக்கிற, நீ போய் அதை கோ unto that land and inherit. நீ போ, நீ போ. ஏன் தெரியுமா? உன்னால போக முடியலையா? ஏசப்பட்ட சொல்லு, உன் கால்களை பலப்படுத்துவார். ஆமே. உன்னை ஜெபிக்க தெரியல, ஏசப்பட்ட ஜெபிக்க வைப்பாரு. ஒரு அழியிலே சொல்ல, ஆனா சபை இருக்கு, ஊழியர் இருக்கு, நல்ல ஐக்கியம், தேவ பிரசனம் இருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டு ஆமே சொல்லுங்க. அவன் சொல்ற சாக்கு நம்ம சொல்லக்கூடாது. என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்ல ஆண்டவரே. 7ஆம் வசனம், அழுவுறான், நான் போகிறதுக்குள்ள வேற ஆள் வந்துடுற ஆண்டவரே. 8, இயேசு அவனை நோக்கி எழுந்திருப்பா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த நேரத்துல கூட பாருங்க, அவன் சொல்றது பொய்யோ மெய்யோ. ஆமே. அவன் நினைச்சிருந்தா பயந்துருக்கலாம், யாரைய கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அவன் பொய் சொன்னாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, ஏசப்பா பாருங்க, அவனுடைய குணம், அவர் நன்மையை செய்கிறார். வச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுக்கிறார். அவர் சிம்பிளா சொன்னார், புலம்பிக்கிட்டே இருக்க ஒன்னும் சரி, ரைட் நோ, டேக் யுவர் பெட் அண்ட் வாக். நட, படுக்கை எடு, அவ்வளவு சிம்பிள். ஒரு ஆமேன்னு சொல்லி எழுந்து நடந்தான். அப்படி எழுப்பி நிக்கலாம். வருஷங்களின் நன்மையை நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், பச்சித்த வருஷங்கள் விளைவை தருகிறார். முதல் ஆசீர்வாதம், குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் குறைவுகளை நிறைவாக்கு. 2வது, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஜீவன் உள்ளவரே நன்மையினால் வருஷங்களை முடிசூட்டுகிறார். 3வது, எத்தனை வருஷங்கள் காலங்கள் ஆனாலும் உன் வியாதிகள், உன் தரித்திரியங்கள், உன் மனபாரங்களை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றுவார். அல்லேலூயா. பச்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தருவார்.